Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு கணவர் நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமிகாந்தன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லட்சுமிகாந்தன், வணக்கம். கொலை குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் சுனிதா என்பவர் வசித்து வருகிறார். இவருடைய கணவர் இறந்த நிலையில் தனது இரு மகள்கள் மற்றும் மகனுடன் வசித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ராஜ்மோகன் என்பவர் சுனிதா தேவி அவர்களின் வீட்டிற்கு வாடகைக்கு வந்துள்ளார். கல்லூரியில் படித்துக் கொண்டே மிஸ் மெட்ராஸ் பட்டம் பெற்ற சுனிதா தேவியின் 2வது மகள் செபி மெட்டில்டாவுக்கும் வாடகைக்கு வந்த ராஜ்மோகனுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. தன் மகள் ஆசைப்பட்டார் என்ற காரணத்துக்காக சுனிதா தேவி அவர்கள் கடந்த ஆண்டு தன் மகளுக்கும் ராஜ்மோகனுக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இந்து முறைப்படி திருமணம் செய்து வைத்தார். அதன் பிறகு மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிறிஸ்துவ முறைப்படி ரிசப்ஷனும் நடைபெற்றது. ஏற்கனவே திருமணத்துக்கு அதிக நகைகள் வேண்டும், பணம் வேண்டும், வாகனம் வேண்டும் என ராஜ்மோகன் தரப்பில் கேட்கப்பட்ட நிலையில் சுனிதா தேவி அவர்கள் 45 சவரன் நகைகளும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் பைக் ஒன்றும் 5 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் திருமணம் நடப்பதற்கு முன்பே கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்மோகன் செபி மெல்டாவிடமிருந்து பணத்தை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் வரதராஜபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக குடும்பம் நடத்தி வந்தார்கள். ஜாதி பிரச்சனையை காரணம் காண்பித்து அவ்வப்போது ராஜ்மோகன் தன் மனைவியை கொடுமைப்படுத்தி வந்ததாக தெரிய வருகின்றது. இது தொடர்பாக செபி மெட்டில்டா தன்னுடைய உறவினர்களுக்கும் சக தோழிகளுக்கும் செல்பேசியில் தொடர்பு கொண்டு இதே போல என்னை அதிகமாக துன்புறுத்தி வருகின்றார்கள் என சொல்லியுள்ளார். இது சம்பந்தமாக ஆடியோகள் தற்போது வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் ராஜ்மோகன் கடந்த மாதம் செபி அவர்களின் அண்ணனுக்கு போன் செய்து உடனே வீட்டுக்கு வாங்கல் என கூறியுள்ளார். அதனை அடுத்து அவர்கள் வீட்டுக்கு சென்ற போது அங்கே செபி மயங்கி விழுந்துவதாக கூறப்படுகின்றது. செபி மெல்டாவின் முகம் மற்றும் கை நகங்களில் எல்லாம் நீல நிறத்தில் இருந்ததால் உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர்கள் ஏற்கனவே செபி மெல்டா இறந்து விட்டார் என கூறிவிட்டனர். இது தொடர்பாக வழக்கு தன்னிச்சையாக இருந்து விட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் செபி மெல்டா இறப்பதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆடியோக்கள் தற்போது வெளியாகி வந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு ரீஸ்டார்ட் தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனையில் இந்த பெண்ணுக்கு தலையில் அடிபட்டது உள்ளது என வந்ததின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் தாம்பரம் காவல் நிலையத்தில் செபி மெல்டாவின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதனால் இளம்பெண்ணின் கணவர் ராஜ்மோகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது ராஜ்மோகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சையத். Taste the Daily.